ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி உங்களுக்கு தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு. ஹேர் க்ரோத் வந்துட்டு எப்படி ஆகும், என்ன பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகும், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்துட்டு எப்படி ஹேர் க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹேர் க்ரோத் தான். இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுது. அது இதுன்னு நிறைய இப்போ நிறையா இன்ஆர்கானிக் ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஹேர் க்ரோத்காக. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இது எதுவுமே வந்துட்டு கூகுளில் ரிசர்ச் பண்ணியோ இல்லை வந்துட்டு மற்ற ஏதாவது பார்த்து அந்த மாதிரிலாம் ரிவ்யூ சொல்ல கிடையாது. நானும் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஓகேவா? ஆக்சுவலி எனக்குலாம் நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். நான் என்ன பண்ணேன்னா, வெங்காயம் இருக்குல்ல, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம். எனக்கு வந்துட்டு அதிகமாக நான் தேய்ச்சது வந்துட்டு பெரிய வெங்காயம் தான். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து ரேட்டு ஜாஸ்தினால வீட்டில் வாங்க மாட்டாங்க. பெரிய வெங்காயம் தான் வச்சு தேய்ச்சேன். இப்போனா ஒரு வீக்லி ஒரு 4 டைம்ஸ் தேய்ச்சிருவேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும்போது தான் தேய்ச்சேன். காலேஜ் படிக்கும்போது நான் மதியம் தான் காலேஜ் போவேன். எனக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். ஓகேவா? அதனால் காலையில் நல்லா தேய்ச்சிட்டு முடியை வந்துட்டு அப்படியே நல்லா வந்துட்டு அதுக்குள்ளே அந்த 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 சாரெல்லாம் நல்லா ஸ்கேல்பில் இருக்கிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிப்பேன். நான் வந்துட்டு அந்த சாறு எடுத்துலாம் தேய்க்க மாட்டேன். அதில் அப்படியே பேஸ்ட்டை வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிடுவேன். பஸ்ஸில் போகும்போது சரி, காலேஜில் போகும்போது என்ன ஹேர் எப்படி ஸ்மெல்லு வருது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே கிடையாது. நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு ஒன்றும் இவ்வளோ தாங்க முடி இருந்தது. ஆக்சுவலி சீரியஸாகவே என் காலேஜ் படிக்கும்போது இவ்வளோ ஹேரி ஏஜ் பண்ணி சடங்கெலாம் வைக்கும் போதெல்லாம் எனக்கு பூ மட்டும்தான் இருந்ததா முடியல. அப்போலாம் எனக்கு கேள்வி பண்ணி செஞ்சாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, சரி மேடா இவ்வளோ தான் முடி இருக்கு, நமக்கு குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக ஒரு மாதிரி இவ்வளோ தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதை தேய்ச்சேன் நான். ஸோ எனக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுத்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி எனக்கு ஹேர் இருக்கும் பாருங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஹேர் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இவ்வளோ ஹேரு. இது எல்லாமே நான் வந்து வெங்காயம் தேய்ச்சதுனால மட்டும்தான் எனக்கு வந்து இவ்வளோ ஹேர் வந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஆனியன் வந்துட்டு எப்படி பேஸ்ட் பண்ணி இது வந்து நான் ஓரலாக சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தேய்ச்சா வந்துட்டு முடி வளரும். நிறைய பேர் நிறைய தேய்க்கிறீங்க அப்படிலாம் இல்லை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தேய்க்கலாம். ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுவேன்னா, வெங்காயம் மட்டும் தேய்க்காமல் வீட்டில் தேங்காய் ப்ளஸ் வந்துட்டு லெமன் ஏதாவது இருந்தாலும் அதை பிழிஞ்சு விட்டுட்டு வெங்காயத்தை தேங்காய் வந்துட்டு குடி குடியாக கட் பண்ணி அதில் போட்டு அரைச்சி தேய்ப்பேன். ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு வெறும் வெங்காயம் மட்டும் தான் தேய்ப்பேன். கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் 1 or 2 months யூஸ் பண்ணிட்டு விடக்கூடாது. கண்டினியூவாக தேய்ங்க. ரொம்ப எனக்கு தலை ஹெட்டேக்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்கும், அப்படியே பேஸ்ட் அப்ளை பண்ணாமல் நல்லா சாறு எடுத்துட்டீங்க. நான் ஏன் அப்படியே பேஸ்ட் அப்ளை பண்ணேன்னா, நமக்கு நிறைய முடி வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிட்டேன். நான் ஒரு சில பேருக்கு அது செட் ஆகாதுன்னா ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்குலாம் அது லைட்டாக சாறு எடுத்து 1 hour or 2 hours வச்சுட்டு நீங்கள் குளிச்சுடுங்க. நானாக பார்த்தீங்கன்னா 5 hours மேலே தான் வச்சுருப்பேன். அந்த வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக வச்சுருந்து ஈவினிங் தான் குளிப்பேன். அப்படி தான் இருக்கும் நான். நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி வச்சு தேய்ச்சிக்கோங்க. 1 hourக்கு மேலே மேக்ஸிமம் வச்சுட்டே குளிங்க. நமக்கு நிறையலாம் தெரில. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் வெங்காயம் தேய்ச்சனால தான் எனக்கு வந்து முடி நல்லா க்ரோத் ஆச்சு. நான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன், வேறு எதுவுமே எனக்கு தேய்க்கல, நான் வெங்காயம் நல்லா தேய்ச்சேன். வெங்காயம் தேய்ச்சனால தான் எனக்கு வந்து அதிகமாக முடி வளர்ந்துச்சு. ஓகேவா? நீங்களும் மறக்காமல் வெங்காயம் தேய்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்துட்டு எப்படி வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி தலை குளிச்சுட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு சரி இந்த வீடியோ எடுத்து போடலாம். இது வந்து நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸு, நமக்கு வந்துட்டு ரிசல்ட் 100% கிடைச்சது. ஸோ இதை வீடியோ எடுத்து போகலாம். நான் குளிச்சதுக்கப்புறம் தான் யோசிச்சு நாளைக்கு இல்லைன்னா ஒரு 1 or 2 daysக்கு அப்புறம் இது எப்படி வீடியோ எப்படி அந்த பேஸ்ட் மேக் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலான்னு நான் வந்துட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் அதை அப்ளை பண்ணுறதே கிடையாது. ஒரு பொருள் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அதை நம்ம திரும்ப ரிட்டன் எட்டி கூட பார்க்குறதில்ல. அதே மாதிரி தான் எனக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆனதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஒரு சில பேருக்கு இருக்கும், இப்போ நீங்கள் வந்து வெங்காயம் சொன்னீங்க, இதை வந்து எவ்வளோ நாள் தேய்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில பேருக்கு டவுட் வந்திருக்கு இல்லையா? நீங்கள் தேய்ங்க, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். சரியா? நீங்கள் வந்துட்டு உடனே எதுலேயுமே நமக்கு வந்துட்டு உடனே ரிசல்ட் வந்துட்டு கிடச்சிடாது. ஓகேவா? நீங்கள் தேய்ங்க, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அந்த பேபி ஹேர் எல்லாமே வந்துட்டு க்ரோ ஆகுது தெரியும். அப்போ உங்களுக்கே தோணும், நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். எனக்குலாம் சொல்லப்போனால் நான் வந்துட்டு ஒரு 2 years கிட்ட தேய்ச்சிட்டே இருந்தேன். நான் விடவே கிடையாது. நான் எனக்கு ஏன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் எல்லோரும் கேள்வி பண்ணாங்க முடி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. அப்போ இருந்து தேய்ச்சேன். எனக்கு 3rd yearலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. அது வரைக்குமே நல்லா தேய்ச்சேன். அதுக்கப்புறமே நான்
அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அந்த 2 இயர்ஸ் கிட்ட நான் நல்லா தேய்ச்சி தாங்க எனக்கு நல்லா க்ரோ ஆச்சு. அதனால நீங்க வந்துட்டு நான் வந்து 3 மந்த்ஸ் இது வந்து 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ரிசல்ட் வரல. அப்படிலாம் சொல்றதுனால ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா ட்ரை பண்ணணும் ஓகேவா? நீங்க தேய்ச்சுக்கிட்டே இருக்கணும். தேய்ச்சிட்டே இருந்தா தான் உங்களுக்கு ஒரு வேளை கன்டினியூவா தேய்க்க முடியல 3 டேஸ் எடுத்துக்கணும்னா வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆகுது. இப்போ மண்டே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு 3 டேஸ் 4 டேஸ் விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிஜமா இது வந்து இது வந்துட்டு எனக்கு இதில் ரிசல்ட் கிடச்சிச்சு ஓகேவா? அதனால மட்டுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். நான் எதுவுமே ஃபேக் கிடையாது. வெங்காயம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு அதிகமாக க்ரோத் வேணும் வாணி மாதிரி நீங்கள் வேணால் சேலஞ்ச் பண்ணிகிட்டே தேய்ங்க. உங்கள் வீட்டில் அம்மா திட்டு தான் செய்வாங்க. வெங்காயம் எடுத்தால் ஏன் உனக்கு அப்படியே முடி வளர்ந்துரும் பாரு, அப்படி வெங்காயத்தை எடுத்து இப்படி வேஸ்ட் பண்ணுற அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா நானாக எனக்கு திட்டு வாங்கியிருக்கேன். சமைக்கவே வெங்காயம் இருக்காது. அப்போலாம் வந்துட்டு அந்த கோவை டைம் அப்போ வீட்டில் எதுவுமே இருக்காதுல்ல. அந்த டைமில் தேய்க்கும் போது என்ன ஆகும், ஆல்ரெடி நம்ம பஞ்சத்தில் இருக்கோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெங்காயத்தை எடுத்து இப்படி தேய்ச்சினா என்ன ஆகுது, அப்போலாம் திட்டுவாங்க. வெங்காயம் எடுத்தால் திட்டதான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. நமக்கும் முடி வேணும், நம்ம அழகாக நமக்கும் நிறைய எல்லாரும் மாதிரி லென்த்தான ஹேர் வேணும் அப்படின்னா ஒரு சில திட்டெல்லாம் வாங்கி தேய்ச்சி தான் ஆகணும் ஓகேவா? ஓகே டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்க, இது எப்படி பேசி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். டாடா பாய். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்துட்டு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாணி ஈஸ்வர் அஃபிஷியல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.